Welcome to Little Genius Art and Bio. In this platform, you can learn art and biology. Human Health and Disease chapterல நம்ம கண்டினியூஸாக லெக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த லெக்சர் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸை பற்றி தான். இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வயர்ட் அப்படின்னா வாழ்நாளில் ஏற்படக்கூடிய வியாதி, பிறக்கும்போது ஏற்படக்கூடிய வியாதி இல்லை, அதாவது கன்ஜெனிட்டல் டிசீஸ் கிடையாது. இம்யூனோ டிஃபிஷியன்ட், இம்யூனிட்டி இதில் கம்மியாகுது. ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் என்ன பண்ணுது, இம்யூன் செல்ஸை அட்டாக் பண்ணி இம்யூனிட்டியை கம்மியாக்குது. அடுத்த வார்த்தை என்ன, சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் மீன்ஸ் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். கொரோனா வைரஸை பற்றி இந்த 2020ஆம் ஆண்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம். இதே மாதிரி தான் 1981ஆம் ஆண்டில் தான் இந்த அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோமை பற்றி இந்த உலகமே பேச ஆரம்பிச்சுது. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. 25 மில்லியன் பர்சன்ஸ் இதனால் இறந்து போயிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எய்ட்ஸை காஸ் பண்ணுறது யார்? ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். டோன்ட் இட் ஃபார் யுவர் MCQ. இது ஒரு retroviral. HIV is a enveloped virus. Now we are going to see the structure of HIV virus. வெளியில் இருக்க ஸ்ட்ரக்சர் லிப்பிட் கேப்சூல், உள்ளே இருக்கிற இந்த பகுதி நியூக்ளியோ கேப்ஸ். வைரஸ்க்கு வெளிப்புறமாக ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த பகுதியை தான் நம்ம கிளைகோப்ரோட்டீன் 120 சொல்கிறோம், GP120 சொல்கிறோம். இதுக்கு இந்த பாலாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இந்த லிப்பிட் என்வலப்பையும் ஜாயின் பண்ணுற இந்த போர்ஷனை கிளைகோப்ரோட்டீன் 41ன்னு சொல்கிறோம். நியூக்ளியோ கேப்சிட்குள்ளே RNA ஜீனோம் இருக்கும், விச் இஸ் a single standard RNA ஜீனோம். இந்த RNA ஜீனோமில் 3 என்சைம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். முக்கியமான என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அடுத்த என்சைம் இன்டெக்ரேஸ், மூணாவது என்சைம் புரோட்டியேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். எய்ட்ஸ் எப்படி பரவுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷுவல் கான்டாக்ட் வித் தி இன்ஃபெக்டட் பர்சன். ஆல்ரெடி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபரை தான் நம்ம இங்கே இன்ஃபெக்டட் பர்சன்னு சொல்கிறோம். பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். கண்டாமினேட்டட் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ்னு நம்ம இங்கே எதை சொல்கிறோன்னா, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தத்தில் HIV வைரஸ் இருக்கும். அந்த மாதிரியான பிளட்டை தான் நம்ம இங்கே கண்டாமினேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்ஃபியூஷன்? டிரான்ஸ்ஃபியூஷன்னா என்னென்னா, சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் பேஷண்ட்டுக்கு பிளட்டு தேவைப்படும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் பிளட் பேங்க்லேருந்து நம்ம பிளட் வாங்குவோம். அப்படி டோனார் கொடுத்த அந்த பிளட்டில் HIV இன்ஃபெக்ட் ஆகியிருக்கிற பட்சத்தில் அந்த கண்டாமினேட்டான அந்த பிளட்டை நம்ம ரெசிபியன்ட் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம செலுத்தும் போது HIV இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ சிலருக்கு உங்களுக்கு டவுட் வரலாம், பிளட் ஓகே, அது என்ன பிளட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. இப்போ சிலருக்கு பிளாஸ்மா மட்டும் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை மட்டும் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டோட தேவைக்கேற்ப டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கும். நெக்ஸ்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பை ஷேரிங் ஆஃப் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராவீனஸ் ட்ரக் அப்யூசஸ். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அந்த ட்ரக்கை தனக்கு தானே இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. இன்ட்ராவீனஸ்னால் நரம்பூசின்னு அர்த்தம். அந்த வெயினில் அவங்களே இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான கண்டாமினேட்டான அந்த நீடில், இங்கே கண்டாமினேட்டான நீடில்னு எதை சொல்கிறேன்னா, அந்த HIV இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண அந்த நீடில் HIV இன்ஃபெக்டட் ஆகாத பர்சன் யூஸ் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கும் இந்த HIV ஸ்ப்ரெட் ஆகுது. HIV இன்ஃபெக்டான தாயிடமிருந்து குழந்தைக்கு பிளாசண்டா தொப்புள் கொடி மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இதுதான். இந்த HIV இன்ஃபெக்டான நபரை சும்மா சாதாரணமாக நம்ம தொடுறது மூலியமாக பரவுறது கிடையாது. பாடி ஃப்ளூயிட்ஸ் வழியாக தான் இந்த HIV இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் MCQ. ஸோ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட MCQக்கு இம்பார்ட்டன்ட் தான்.
இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா அதோட சிம்டம்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு 5லிருந்து 10 வருடங்கள் ஆகலாம். ஹெச்ஐவி வைரஸ் உடம்புக்குள்ளே வந்த உடனே சிம்டம்ஸை காட்டாது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பர்சன் கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்ஐவி வைரஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் என்ன ஆகுது, இந்த ஹெச்ஐவி வைரஸ் உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த ஹெச்ஐவி வைரஸ் டார்கெட் பண்ணுற செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ். நோ நீட் ஃபார் யுவர் எம்சிக்யூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஐவி வைரஸில் கிளைகோப்ரோட்டீன் 120 இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளைகோப்ரோட்டீன் 120யும் ஹோஸ்ட் செல்லில் இருக்கிற CD4 அப்படின்ற ரிசப்டார் இந்த ரெண்டும் பைண்ட் ஆகி ஹெச்ஐவி வைரஸ் ஹோஸ்ட் செல்குள்ளே என்ட்ராகுது. உள்ளே போனதுக்கப்புறமா இந்த வைரல் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெட் கலரில் இருக்குது. இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்ற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. Viral DNA is transported across the nucleus and integrates into the host DNA. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், இந்த வைரல் ஆர்என்ஏ ஹோஸ்ட் டிஎன்ஏவோட இன்டெக்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. மெசஞ்சர் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஆகி ஆர்என்ஏ ஜீனோம் அண்ட் வைரல் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். வைரல் ப்ரோட்டீன் ஆர்என்ஏ ஜீனோமெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இது அசம்பிள் ஆக ஆரம்பிக்குது. நியூ வைரல் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மூவ் டு தி செல் சர்ஃபேஸ் அண்ட் a new immature HIV forms. Virus is released. Viral protease cleaves new polyproteins to create mature infectious virus. இப்படி தான் இந்த வைரஸ் ரெப்ளிகேட் ஆகுது. மேக்ரோஃபேஜஸ் அண்ட் டி ஹெல்பர் செல்லை தான் இது டார்கெட் பண்ணுது. ஹெச்ஐவி வைரஸ் டி ஹெல்பர் செல்ஸையும் மேக்ரோஃபேஜையும் தாக்கி அழிக்கிற இந்த சமயத்தில் தான் ஃபீவர் வரும் அந்த பேஷண்ட்க்கு. ஃபீவர் மட்டும் இல்லாமல் டயரியா, பேஷண்ட்க்கு வெயிட் லாஸும் ஏற்படுது. தொடர்ந்து டி ஹெல்பர் செல்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸோட கவுண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இம்யூனிட்டி இவங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே வரும். இதனால் இவங்களுக்கு மைக்கோபாக்டீரியம், வைரஸ், ஃபங்கை, பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் ஹைலி சசெப்டபிள் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். ஹெச்ஐவி டிசீஸில் ஸ்டேஜஸ் இருக்குது. அக்யூட் இன்ஃபெக்ஷனில் CD4ஓட கவுண்ட் 1000லிருந்து 750 வரைய கம்மியாக இருக்கும். ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜில் 750லேருந்து 200 வரையவே CD4 கவுண்ட் கம்மியாகுது. ஏர்லி சிம்டமேட்டிக் ஸ்டேஜஸில் 500 to 100 வரை கம்மியாகும். லேட் சிம்டமேட்டிக்கில் 50 to 200 வரைய CD4ஓட கவுண்ட் இருக்கும். அட்வான்ஸ்டு கேசஸில் CD4ஓட கவுண்ட் ரொம்பவே கம்மியாக 50க்கும் கீழே இருக்கும். ஹெச்ஐவி டிசீஸோட ஸ்டேஜஸை பொறுத்து தான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் அதோட ட்ரீட்மெண்ட்டும் வேரி ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது laboratory diagnosis. ELISA test. The first system to have been introduced is ELISA, enzyme linked immunosorbent assay for screening. Western blot test. இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் தான் ஹெச்ஐவி ஆன்டிபாடிக்கு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக கருதப்படுது. இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ரேபிட் டெஸ்ட் இன்க்ளூட் டாட் டெஸ்ட், எக்ஸாம்பிள் ட்ரைடாட் இன்ஸ்டி, அக்ளூட்டினேஷன் டெஸ்ட், example COMP-AIDS. Treatment part. Treatment of AIDS with antiretroviral drugs is only partially effective. ஆன்டிரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் மூலியமாக பேஷண்ட்டோட வாழ்நாளை கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும், அவ்வளவுதான். ஆனால் டெத்தை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ப்ரிவென்ஷன் ஆன் எய்ட்ஸ்க்கு க்யூர் கிடையாது. ப்ரிவென்ஷன் தான் இதோட பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம நாட்டில் நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NGOs இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து மக்களை எஜுகேட் பண்ணுறாங்க, எய்ட்ஸை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இது எய்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். WHO NGOs எல்லாம் எஜுகேட்டிங் தி பீப்புள் அபவுட் பிளட் பேங்க் ஆர் ரத்த வங்கின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கிகளில் HIV இன்ஃபெக்ட் ஆகாத பிளட்டை கலெக்ட் பண்ணவும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் அறிவுறுத்துகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும்
டிஸ்பென்சபிள் சிங்கிள் யூஸ் டிஸ்பென்சபிள் சிரஞ்சஸை யூஸ் பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணுறாங்க. அண்ட் கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ். அது மட்டும் இல்லாமல் HIV சசப்டபிள் பாப்புலேஷன்ஸில் ரெகுலர் செக்கப்ஸ்க்கும் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னோடய லெக்சர் கிளாஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியும். அதாவது NCERT புக்கை மட்டுமே நான் ரெஃபர் பண்ணி எடுக்கிறதில்ல, அதர் மெடிக்கோ புக்ஸையும் ரெஃபர் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடிகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருக்கேன். இது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான் இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இந்த லெக்சர் கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். If you like the video, click like button, share the video and subscribe our channel. Thanks for watching, students.